பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணி. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தோர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்த நீக்கல், சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போகுது. இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். ஆளுநர், உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கிறதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும், அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையை வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்குது, அதில் அவசர கதியில் கொண்டு இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணி. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தோர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி
திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்த நீக்கல் சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் நேற்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது பணம் நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க, ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். உதவி ஜனாதிபதி முன்னாள் மேதக ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்குது, அதில் அவசர கதியில் கொண்டு இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நீக்கல் சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் நேற்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது பணம் நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க, ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன்.
உதவி ஜனாதிபதி முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில், கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும், அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையை வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்குது, அதில் அவசர கதியில் கொண்டு இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சார் இந்த நீக்கல் சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க பணத்தை. அதாவது பணம், நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். உதவி ஜனாதிபதி முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில், கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை
மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் இங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்கு, அதில் வந்து அவசர கதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் வந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்த நீக்கல், சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போகுது. இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க பணத்தை. அதாவது பணம், நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். ஆளுநர், உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில், கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் இங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்கு, அதில் வந்து அவசர கதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது.
சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சார் இந்த நீக்கல், சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் நேற்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது பணம், நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில், கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும், அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்குது, அதில் அவசர கதியில் கொண்டு இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி
திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்த நீக்கல் சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போகுது. இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் நேற்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க, ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். ஆளுநர், உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கிறதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையை வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் முப்புணைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் அதில் அவசர கதியில் கொண்டு இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நீக்கல் சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போகுது. இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் நேற்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க, ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன்.
ஆளுநர், உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில், கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்கு, அதில் அவசர கதியில் கொண்டு இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்த நீக்கல், சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போகுது. இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். ஆளுநர், உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில், கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை
மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்கு, அதில் வந்து அவசர கதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் வந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சார் இந்த நீக்கல், சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் நேற்று வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது பணம், நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதக ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்கு, அதில் வந்து அவசர கதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது.
சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தோர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்த நீக்கல், சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போகுது. இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது பணம், நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். ஆளுநர், உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும், அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்குது. அதில் அவசர கதியில் கொண்டு இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தோர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நீக்கல், சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போகுது. இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க.
அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் நேற்று வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது பணம் நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். உதவி ஜனாதிபதி முன்னாள் மேதகு ஆளுநர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்குது. அதில் வந்து அவசர கதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் போல பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் வந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்த நீக்கல் சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் நேற்று வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது பணம் நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். உதவி ஜனாதிபதி முன்னாள் மேதகு ஆளுநர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள்.
ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில் கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையை வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்கு, அதில் அவசர கதியில் கொண்டு இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் போல பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு சேர்ப்பு இறந்தவர் பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க போலியாக சேர்த்த வாக்காளர்கள் நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சார் இந்த நீக்கல் சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போகுது. இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது அவங்களுக்கு எங்களுக்கு தெரியல. அதாவது பணம் நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். ஆரம்ப கட்டத்திலே சென்னை பெருவெள்ளத்திலே கூட பனையூருக்கு வந்து இவன் பணத்தை கொண்டு நிகழ்வை நடிகரித்து தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு உதவி ஜனாதிபதி முன்னாள் மேதக ஆளுநர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில் கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது
கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் இங்கு இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்கு, அதில் வந்து அவசர கதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு அப்ப இதெல்லாம் பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. தமிழக அரசு பருவமழை எல்லா காலத்திலும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு செய்தி உருவாக்கமா அது உங்க சேனலுக்கு ஓடணும். திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரேமலட்சுமி யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இந்த வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. நீங்களும் திருப்பி திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே அதில் வந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. அடுத்த குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9,000 வாக்குகள் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தா பயந்து திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க போலியா சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள். ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்து சார் சார்ங்கிற அவசர கதின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சார் நீக்கல் சேர்த்தல் பட்டியல் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போகுது. போய் செய்ய போறாங்க. அதுல ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது அவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். விஜய் வருவாரு, அவரை பத்தியான ஒரு செய்தியை போடணும், அது ஒரு செய்தி உருவாக்கமா இருக்கணும், அது உங்க சேனலுக்கு ஓடணும். இதெல்லாம் பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. தமிழக அரசு என்ன செய்யுதுன்னு பேச மாட்டீங்க. நேரா விஜய் வருவாரு, அவரை பத்தியான ஒரு செய்தியை போடணும், அது ஒரு செய்தி உருவாக்கமா இருக்கணும், அது உங்க சேனலுக்கு ஓடணும். இதெல்லாம் பத்தி நீங்க இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. தமிழக அரசு என்ன செய்யுது அவங்க பணத்தை திருப்பி விஜய் வருவாரு, அவரை பத்தியான ஒரு செய்தியை போடணும், அது ஒரு செய்தி உருவாக்கமா இருக்கணும், அது உங்க சேனலுக்கு ஓடணும். அப்ப இதெல்லாம் பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. தமிழக அரசு என்ன செய்யுதுன்னு பேச மாட்டீங்க. நேரா விஜய் வருவாரு, அவரை பத்தியான ஒரு செய்தியை போடணும், அது ஒரு செய்தி உருவாக்கமா இருக்கணும், அது உங்க சேனலுக்கு ஓடணும். இதெல்லாம் பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. தமிழக அரசு என்ன செய்யுதுன்னு பேச மாட்டீங்க. நேரா விஜய் வருவாரு, அவரை பத்தியான ஒரு செய்தியை போடணும், அது ஒரு செய்தி உருவாக்கமா இருக்கணும், அது உங்க சேனலுக்கு ஓடணும். இதெல்லாம் பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. தமிழக அரசு என்ன செய்யுதுன்னு பேச மாட்டீங்க. இதெல்லாம் பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில் கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கிறதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் இங்கு இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் மதுரை தெற்கு தொகுதியில் சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்த கே சீனிவாசன் இவர் முன்னாள் பாஜக மாவட்ட தலைவராகவும் பணியாற்றியவர். இதே போல மதுரை வடக்கு தொகுதியில் பருவமழை எல்லா காலத்திலும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி தொகுதியில் சாரை பொறுத்த சார்னு சொன்னாலே ஒரு திமுக எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. நாங்குநேரி தொகுதியில் உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு.
நாகர்கோவில் தொகுதியில் ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி. எம்.ஆர். காந்தி போட்டியிட்டார். நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தோர் பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் வந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்த நீக்கல், சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதக ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்கு, அதில் வந்து அவசர கதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணி. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தோர் பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் வந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்த
நீக்கல் சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது பணம் நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். ஆளுநர், உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில், கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையை வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்குது. அதில் வந்து அவசர கதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணி. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் வந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சார் இந்த நீக்கல் சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது பணம் நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். ஆளுநர், உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மேதகு உதவி ஜனாதிபதி
சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில் கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்த உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிப்பு ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்கள் தங்களுடைய அறிவித்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து இந்த விளையாட்டு எல்லா காலத்திலும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சார் இந்த நீக்கல் சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க பணத்தை. அதாவது பணம் நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். ஆளுநர், உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதக ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில் கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது
கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்கு, அதில் வந்து அவசர கதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு சதிச்செயல் கூட பாஜக செய்கிறது. பருவமழை எல்லா காலத்திலையும் பருவமழை அந்த பருவம் தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது. சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் வந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்த நீக்கல், சேர்த்தல் பட்டியலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. அதில் 20 லட்ச ரூபா போட்ட ஒருத்தர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை. அதாவது பணம், நிறைய பேர் பணம் கொடுக்கறது உதவி செய்கிறது நோக்கத்தோடு கொடுப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் உதவி வாங்க மறுப்பாங்க. ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம். வரேன். ஆளுநர், உதவி ஜனாதிபதி, முன்னாள் மேதகு ஆளுநர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கோவைக்கு இன்றைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழனை உதவி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து முதன்முறையாக வருவதால் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர்களை வரவேற்பதற்காக இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து நேரே கொடிசியா மைதானத்தில், கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, பிறகு பேரூர் ஆதீனம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மகாத்மா காந்தி மற்றும் திருப்பூர் குமரனுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் செல்ல இருக்கிறார்கள். அவர் வரவேற்கிறதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது. அது கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சார் விவகாரம் இருக்கு, அதில் வந்து அவசர கதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பருவமழை சமயங்களில் கொண்டு வந்து ஒரு